வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 95வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எஸ் கைஸ், உண்மைதான். வினோத்தோட அவசர புத்தினாலையும் தன்னம்பிக்கை இல்லாததுனாலையும் ஒரு வாரத்துல 50 லட்சத்தோட போக வேண்டிய மனுஷன் இப்ப வெறும் 18 லட்சத்தோட பணப்பெட்டியை தூக்கிட்டு வெளியே போயிட்டாப்ல. ஆனா இது இன்னைக்கு எபிசோட்ல வரல. இன்னைக்கு தான் அவர் எடுத்துட்டு போயிருக்காரு. நாளைக்கு தான் அது டெலிகாஸ்ட் ஆகும். அவர் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு என்னால யோசிக்க கூட முடியல. ஆனா அவரை பொட்டியை எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு ஆளு எந்த அளவுக்கு அந்த ஆளை மண்டைய கழுவுனாங்க தெரியுமா? அது வேற யாரும் இல்ல, அரோரா தான். அரோரா அவரை உட்கார வச்சு மண்டைய கழுவுன குறும்பட ஒண்ணு சிக்கி இருக்குது. அதெல்லாம் வீடியோல இருக்கு. அதனால வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே தர்பூசணி சட்டையை கழட்டிட்டு நின்று ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கு வினோத் அசிங்கமா இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு போல இருக்கு. இப்ப அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஆரம்பிச்சிட்டாரியா காலையிலேயே அப்படின்னு சொல்ல வினோத் வந்து சொல்றாப்ல, டேய் அங்க பேரா பின்னாடி பேண்ட் அசிங்கமா இருக்கு, அதைத்தாண்டா நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. தர்பூசணி வந்துட்டு வந்ததுல இருந்தே இப்படிதாம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாப்ல. வினோத்தை பார்த்து அதை மியூட் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட் வினோத்தும் தனியா போய் சொல்றாப்ல, இங்க பாரியா இது பின்னாடி பார்க்க பேண்டோட அசிங்கமா இருக்கியா, அதை தான் ஏன் சொன்னேன், அதுக்காக நீ அப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட கட் பண்ணிட்டாங்க. அப்படி என்னதான் வார்த்தையை சொன்னாருன்னு எனக்கு புரியல. நல்லதுக்கு பேண்ட் அசிங்கமா தெரியுதுன்னு சொன்னா நீங்க சொல்லலாமா அந்த மாதிரி? சரி, இதோடயாச்சும் கட் பண்ணாங்களான்னு பார்த்தா திரும்ப அரோரா கிட்டே வந்து சொல்றாப்ல, குளிக்க போறேன் அரோரா, பேண்ட் கீழே விழுந்துரும் சொன்னா கோவம் வருமா வராதா? குளிக்க போகும்போது சட்டையை கழட்டிட்டு தானே போவாங்க, இது ஒரு பெரிய விஷயமா என்ன அப்படிங்கிறாப்ல. அட முட்டாள் முட்டாள், குளிக்க போகும்போது சட்டைய பாத்ரூமுக்குள்ள போய் கலட்டுவாங்க, வெளியிலேயே கழட்டிட்டு சுத்துறதுக்கு இது என்ன ஓ வீடா என்ன? குளிக்கும் போது ட்ரெஸ் கழட்டிட்டு கூட தான் குளிப்பாங்க, அதுக்காக இங்கேயே கழட்டிட்டு சுத்துவாப்ல இருந்தாலே. இத சொன்னா கோவம் வேற வருதான் அவருக்கு. பேண்ட் கழட்டி கீழ வந்துருச்சுனா யாருக்கா கோவமா வராதா? குளிக்க போறப்ப ஷர்ட் கழட்டிட்டு தான குளிக்க. அடுத்து திவ்யா இவங்க எல்லாரும் சொல்றாங்க, அப்படின்னா பிடிக்கலன்னா அவர்கிட்ட சொல்லிருங்க, ரெண்டு பேரும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா 1000 தடவை சொல்லியாச்சு. வீம்புக்குன்னு வந்து பேசுறாரு. அவரை சொன்னா மட்டும் அவருக்கு கோபம் வருது இல்ல? அவர் மட்டும் அடுத்தவங்கள என்னன்னாலும் பேசலாமா என்ன? அவரு பாட்டுக்கு இவர் ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு, நீ ஏன் பக்கமா திருப்பி விட்டாரு. அவரை பேசாம இருக்க சொல்லுங்க பாப்போம். அப்படி இல்லைன்னா இப்ப நானும் காமெடிக்கு தான் சொன்னேன்னு எல்லாரும் எடுத்துக்கட்டும் அப்படிங்கிறாப்ல. 1000 தடவை சொல்லியாச்சு. மந்திரம் பேசுறா அப்படி அவரை அப்படி என்னதான் வார்த்தையை விட்டாப்லன்னு தெரியல. எது கீழ்த்தரமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்லையா இல்ல கெட்ட வார்த்தையை பேசினாப்லையான்னு தெரியல. யாருக்காச்சும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களையா. லிப்சிங்க வச்சு கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக கரெக்டா அந்த வார்த்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் ரிப்பீட் ஆகுறதோ எல்லா இடத்துலயும் அப்படியே தூரமா போயிடுறாங்க. ஒரு மட்டும் அடுத்தவங்க என்னன்னாலும் பேசுறாரப்பா, ஏற்றத்தாழ்வு இப்படி இப்படின்னு அவருக்கு அப்படியே திருச்சி விடுறாரு. அடுத்து வினோத் வந்து பேசினாக்கா அப்பயும் தையா தக்கான்னு குதிக்கிறான். நீ தான் என்ன ஏற்றத்தாழ்வு பாக்குற அப்படின்னா நான் இதை சொல்றேன், நீயும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு. வினோத் சரி ஓகே நீ கிளம்பு, நீ போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போயிட்டாப்ல. அப்ப இங்க நின்று எல்லார்கிட்டையும் கத்திக்கிட்டே தான் இருக்கான். அவருதான் என்ன ஏற்றத்தாழ்வு பாக்குறேன்னு என்னை பத்தி திருப்பி விட்டாப்ல. ஆனா அவருதான் என்ன ஏற்றத்தாழ்வு பாக்குறாரு அப்படின்னு இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஐயா உங்க 2 பேருக்கு பிடிக்கலன்னா 2 பேரும் பேசிக்காதீங்க, நீங்க இப்ப போய் குளிங்க அப்படி சொல்றாங்க. வெளியே போனா திவ்யா கிட்ட வினோத் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி சட்டையை கழட்டிட்டு நின்னுட்டு இருந்தாரு. வெளியில எல்லாரும் நிக்கிறாங்க. ஏய் பேண்ட தூக்குப்பா அசிங்கமா இருக்குதுன்னு சொன்னேன். இதுக்கே எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்னு ஒரு மியூட் வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டு இதுதாமா ஓப்பனிங்ல நடந்துச்சு அப்படிங்கிறாரு. பேண்ட தூக்குப்பா எல்லாம் எனக்கு தெரியும் போடா. காலி ஓப்பனிங் அந்த வேர்டு என்ன அப்படிங்கறத ஒரு அளவு புரிய மாட்டேங்குது. இப்ப இவர் சொல்லும் போதும் அவுட்டுக்கு போயிட்டாங்க, லிப்சிங்க வச்சு கண்டுபிடிக்க முடியல. திவ்யாவுமே இருக்க போறது இன்னொரு 10 நாள் தான் முடிஞ்சிரும். அது வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போங்களேன், 2 பேருமே பேசிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. பேரும் ஜாலியா பேசுங்க, ஜாலியா இருங்க, இருக்கிறது 10 நாள். அங்க உள்ள பார்த்தா இந்த தர்பூசணி குளிச்சுட்டு வந்து திரும்பவும் அதே தான் பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏற்றத்தாழ்வு அவர் தான் பாக்குறாரு தெரியுமா? என்னை அப்படி ப்ரொஜெக்ட் பண்றாரு அவரு. நான் ஒரு ஹீரோ ஆக போறவன், என்னைய வந்து கடலாமேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லாதீங்கன்னு நான் சொன்னேன், அப்படின்னா நான் சொல்றதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இந்த ஆளு சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்குருவேன், என்னத்தையோ கூட சொல்லிட்டு போட்டோம். ஆனா நான் ஹீரோ ஆக போறவன் ஹீரோ மெட்டீரியல் சொல்றதை மட்டும் தான் என்னால தாங்க முடியல. என்னன்னா ஏற்றத்தாழ்வு கொண்டு போறாரு பாக்கிறதுக்கு. நான் சொன்ன ரீசன் ஹீரோ ஆக ட்ரை பண்றேன், என்னை பேசாதீங்க. இதுல வேற இந்த ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க திவ்யா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே ஒரு ஜாலியா ஃபன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களா, அது இவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குதான். அதுக்கு வந்துட்டு ஏய் திவ்யா என்னது இது அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்ல இங்க இவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பிரவீன் வந்து அவர் அந்த ஆளு திரும்ப வந்து எல்லார்கிட்டையும் தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல, இப்படி எல்லாம் நெகட்டிவிட்டி எல்லாம் வளர விட முடியாது அப்படிங்கிறாரு. இங்க தர்பூசணி என்னடான்னா நான் சும்மா தான் இருந்தேன் தெரியுமா, ஆனா என்னைய கெட்ட பேர் வாங்குறதுக்காக எப்படி எல்லாம் கோர்த்து விட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறாப்ல. இங்க யாரும் தர்பூசணிக்கு கெட்ட பேர் வாங்கி எல்லாம் கொடுக்கல, அவரே தான் வாங்கிக்கிட்டாப்ல. இப்ப வந்து தையா தக்கான குதிச்சா என்ன ஆயிட போகுது? இதுல இந்த வியானா வேற குறுக்க வந்து நானும் கொஞ்சம் பேசுறேன்னு அது ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்குது. நான் சிரிச்சிட்டு தான் எப்படி எல்லாம் கோர்த்து விட்டாங்கடா கெட்ட பேர் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் இங்க வியானா கத்துனதை பார்த்துட்டு வெளியில போய் விக்ரம் சொல்றாப்ல, வியானா ஒரு முடிவுல தான் வந்திருக்கா போல் இருக்கு, அவகிட்ட எல்லாம் டிஸ்கஷனுக்கே போக கூடாது, அவ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் பிக் பாஸ் இவங்க ஃபைனலிஸ்ட மட்டும் கன்வென்ஷன் ரூமுக்குள்ள கூப்பிட்டு, என்னையா பெட்டியில பணமே சேர மாட்டேங்குது, என்கிட்ட நிறைய இருக்குது, நானும் கொடுக்கணும் தான் பாக்குறேன், ஆனா வாங்க மாட்டேங்கிறீங்களே, இப்ப அதுக்காக நானே ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன்,
அதுல முதல் டாஸ்க் ஸ்டோர் ரூம்ல ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்கள நான் சொல்ற வரைக்கும் யாரோட கண்ணுலயுமே படாம அவங்கள ஒளிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அங்க வந்திருக்கிறது நம்ம கெமி தான் வந்திருந்தாங்க. அவங்கள நான் சொல்ற வரைக்கும் மத்தவங்க கண்ணுல படாம ஒளிச்சு வைக்கணும். அடுத்ததான் இவங்க வெளியே வந்ததுமே ஒரு டிராமா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சபரி அங்க கார்டன்ல போயிட்டு ஊன்னு கத்துறாப்புல ஏதோ டென்ஷன் ஆன மாதிரி எல்லாரும் என்னடா இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான மாதிரி முழிக்கிறாங்க. எல்லாரும் வெளியே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டா சபரி, வினோத், திவ்யா அவங்க 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்புறமா எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துட்டாப்ல, அடுத்த பசர் அடிக்கிறதுக்குள்ள எங்க 6 பேர்ல ஒருத்தர் பெட்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உள்ள பார்த்தா சாண்ட்ரா ஸ்டோர் ரூம்ல போய் கெமி கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள தலை ரூம்ல ஒளிச்சு வச்சுட்டாங்க. அப்புறமா பார்த்தா சாண்ட்ரா வந்து கெமியை ஒளிச்சு வச்சுட்டு வெளியிலேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா திவ்யா உள்ள வந்து பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் திறங்க, பிக் பாஸ் ஸ்டோர் ரூம் திறங்கன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து சொல்றாங்க, ஏமா அவங்க அப்பயே ஒளிச்சு வச்சுட்டு போயாச்சு, நீ இப்ப வந்து என்ன கதறிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அவனோட பாவிகளை அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா, நான் பிக் பாஸை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அடுத்ததான் நம்ம திவ்யாவும் அரோராவும் போய் பெட்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி கெமி கிட்ட ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. போய் அட பைத்தியங்களா, யாரும் சொல்ல மாட்டீங்களா, கை கூட வெளியில வா. நெக்ஸ்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி ஒன்று வச்சாங்க. ஃபைனலிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு இந்த வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் நடந்த முக்கியமான விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஹவுஸ் டூர் ஒன்று பண்ணணும் அப்படின்னு எல்லா இடத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பாத்ரூமுக்கு வந்தது ரம்யா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா நான் போகும்போது சாண்ட்ரா என்னைய இங்க வச்சுதான் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாங்க. ஆனா நம்ம ரொம்ப நம்புற ஒருத்தங்க நம்மள ஹர்ட் பண்றது ஒண்ணு இருக்குதுல்ல, அதுவும் இங்கதான் நடந்துச்சு. ஏன்னா நான் நாளைக்கு எவிக்ட் ஆகி போறேன்னா இன்னைக்கு உட்காந்து பாரதி கூட சேர்ந்து இதே இடத்துல ரம்யா ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாதுன்னு சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹர்ட் ஆகுற ஒரு விஷயம் எனக்கு சாண்ட்ரா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எல்லா இடத்தையும் சுத்தி முடிச்சதுமே சாண்ட்ரா தனியா கூட்டிட்டு போய் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. ரம்யா அங்க பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்கும் அந்த டைம்ல ரொம்பலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எந்த டைம்லயுமே நமக்குள்ள அது இல்ல அப்படின்றாங்க. இதுதான் சாண்ட்ரா. அவ்வளவு தூரம் உட்காந்து பேசிட்டு அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்பி அழுதுட்டு இப்ப வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லையா, அப்புறம் ஏன் அவங்க கிட்ட உட்காந்து அழுகணும்? அப்ப எல்லாமே சுயநலத்துக்காக நடிப்பு தானே. ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டைம்ல இல்ல, எந்த டைம்லயும் இல்ல, அந்த டைம்ல இருந்து ரம்யா இல்ல அந்த டைம்ல நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆனா சாண்ட்ரா இல்ல நான் அதை சொல்லல. இப்போ எனக்கு இது வியானா கிட்டயுமே அப்படித்தான் இருக்கும். என்கிட்ட இருக்கும்போது ஒண்ணு சொல்லுவா, ஆனா அங்க போய் அப்படியே அதை மாத்தி சொல்லிடுவா. அதேதான் உங்ககிட்டயுமே, உங்ககிட்ட எல்லாம் நான் ஏதாவது வந்து சொல்லணும்னா சொல்லுவேன், நீங்க ஏதாவது சொல்லணும்னா நான் கேட்பேன். அப்படிதான் உங்ககிட்டயே வியானா கிட்டயும் இருந்துச்சு. அந்த பாயிண்ட்ல எனக்கு எப்பனாலுமே அவ வந்து பொய் சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது எப்பயுமே அப்படித்தான் அப்படின்றாங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா எனி டைம் அவ வந்து பொய் சொல்லுவா அப்படின்றது எனக்கு மனசுல இருக்கு. அதாவது இப்படிதான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசிருக்கவே கூடாது. ஆனா நல்லா பேசிட்டு பழகிட்டு நீ இல்லாம நான் எப்படி இங்க இருக்க போறேன் அப்படின்லாம் ஒரு லவ்வர் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்ப வந்து நான் உங்ககிட்ட அப்பவே உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் பழகினேன் அப்படின்னு சொன்னா அது இன்னும் அவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ணுங்கிறத பத்தி சாண்ட்ரா கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்களேன். மனசுல இருக்கு, அது எப்பவுமே இருக்கும். பிகாஸ் எனக்கு நான் ஒரு வாட்டி அது பட்டிடுச்சு. ஆனா ரம்யா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நான் கேட்கறது ஒண்ணுதான் சாண்ட்ரா, என்னைய பத்தி நீ பேசுனீல அதுதான் சாண்ட்ராவா, இல்ல நான் போகும்போது என்னைய கட்டி பிடிச்சி அழுதில அது சாண்ட்ராவா அப்படின்னு கேட்டா அது நீங்க எதுனாலும் வச்சுக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா நீ எதுல நடிக்கிற அப்படின்னு கேட்டா எல்லாமே நடிப்பு தான் கூட வச்சுக்காங்க, அதைத்தான் நீங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்றாங்க. அதுதான் சாண்ட்ரா. அது நீங்க எது எது நீ நடிக்கிற அதுதான் உண்மை. நடிப்பறைக்கு தான் சாண்ட்ரா தன்னோட தேவைக்காக எல்லாரும் கூட நல்லா பழகிட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆளுங்க கிட்ட பழகிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பத்தியே பின்னாடி தப்பா பேசுறது, நீ போனா போன் இப்படி எல்லாம் மூஞ்சில அடிச்சாப்ல சொல்றது நடிப்பாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் அது ஆனா ரம்யா சொல்லிட்டாங்க, வச்சுக்கிறதுல இல்ல சாண்ட்ரா, நீ நடிக்க தான் செய்யற, நீ வெளியே போய் பாரு, நீ உண்மையாவே நடிக்க தான் செய்யற. விக்ரம பத்தி பின்னாடி அவ்வளவு பேசின, இப்ப அவர்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்த, ஆனா என்னைய பத்தி நீ பின்னாடி பேசியிருக்க, உன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு எந்திரிச்சு போறாங்க. அப்பயும் சாண்ட்ரா வந்துட்டு இப்பவும் சொல்ற ரம்யா உன்னைய நான் எப்பயுமே நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி இவங்க சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நீ சீரியஸா நடிக்கிறதா எது பேச விருப்பம் இல்ல. இப்போ நான் சொல்றேன், I really don't trust you. ரம்யா சொல்லிட்டாங்க, நீ நம்பவே வேண்டாம் என்னைய, நான் இங்க இருக்கிற யாரையுமே நம்பினது கிடையாது அப்படின்னு சொல்ல, அதைத்தானே ரம்யா நானும் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நீ அதை என்கிட்ட டைரக்டாவே சொல்ல வேண்டியது அப்படின்னு கேக்குறாங்க. அதை எப்படி உன்னைய டைரக்டா கூப்பிட்டு அதெல்லாம் சொல்ல முடியுமா, நீ அப்படித்தான் நினைக்கிறனா நீ அப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது இங்க யாருமே யாரையுமே நம்பவும் மாட்றாங்க. ஆனா மத்தவங்கிட்ட மட்டும் வந்து என்னை ஏன் நீ நம்ப மாட்டறான்னு கேள்வி மட்டும் கேக்குறாங்க. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. யாரையும் நம்பல, நீ டைரக்டாவே சொல்லலாமே. நெக்ஸ்ட் ரம்யா உள்ள போய் வேற கத்துன்னு கத்துறாங்க. ரம்யா ஒரு பாம்புன்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு, நடிக்கிறா அவ. விக்ரம பத்தி எவ்வளவு தப்பு தப்பா பேசியிருப்பா அவ. 2 பேருமே மாத்தி மாத்தி அந்த அளவுக்கு கழுவி ஊத்திருக்காங்க. வெளியே போனா காரி துப்பிக்கணும் அவங்க பேசினதெல்லாம். ஆனா இப்ப என்னமோ கொஞ்சம் குழாவிக்கிறாங்கன்னு சொல்லி கத்துறாங்க.
வெளியே பார்த்தா சாண்ட்ரா இதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து விக்ரம பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு பார்வதி கேட்டதுனாலதான் அப்படி சொன்னேன் தெரியுமா அப்படின்னு. இவ என்ன சொல்லிருக்க, இவனை பத்தி இவ ரெண்டு பேரும் காரி துப்பிக்கணும். நெக்ஸ்ட் பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு லெவல் 1 டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கப்புறமும் கெமியை வெளியே கூப்பிடவே இல்லை. போய் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பிராங்க் தானே அப்படின்னு கேட்டா ஆமா பிராங்க் தான், ஆனா அது மட்டும் இல்லைன்னு சொல்லி வேற ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா திவ்யா போய் ரொம்ப நேரமா ஒளிஞ்சிருக்கிறதுனால கெமிக்கு ஏதாவது பாத்ரூம் போறதுனால வாமச்சி வந்து உச்சா போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி தவந்துகிட்டே கூட்டிட்டு போய் பாத்ரூம் கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிக் பாஸ் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு எப்படியோ புத்திசாலித்தனமா அவங்கள ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வச்சுட்டீங்க, இப்ப லெவல் 2க்கு போங்க, அவங்களுக்கு பசிக்கும்ல, அதனால இங்க சாப்பாடு வச்சிருக்கேன், இதை உங்கள்ல இருந்து ஒரு 3 பேர் சாப்பிடணும், அது கூடவே யாருக்குமே தெரியாம கெமியவும் சாப்பிட வைக்கணும் அப்படின்ட்டாரு. இப்போ லெவல் 2 உங்கள 3 பேர் இதை சாப்பிடலாம், அதோட கெமிக்கும் உணவு கொடுக்கணும். இப்ப இதுக்காக இது எப்படி பண்ணலாங்கிறதுக்கு விக்ரம் முதல்ல ஒரு ஐடியா சொல்றாப்ல. அப்படின்னா நம்மள இருந்து ஒவ்வொரு ஆளா வெளியே போய் அவங்களோட சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. உடனே அதுக்கு அடுத்ததா சபரி வந்து சொல்றாப்ல, அப்படின்னா நமக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்காக நம்மளை பத்தி ஏதாவது சொல்ற மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு. உடனே அடுத்ததா திவ்யா வந்து அப்படின்னா நம்மளை பத்தி நாமளே சொல்லிக்க வேணாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை கழுவி ஊத்துற மாதிரி வச்சுக்கலாம், அப்பனா தான் ஆர்வமா வருவாங்க அப்படின்றாங்க. இது ஒரு கேம் அவங்களோட விளையாட வச்சு நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படிங்கறதுல ஓட்டு வாங்குறதுன்னு வச்சுக்கலாம். எனக்கு அதை பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது அது இப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் ஒரு ஐடியா சொன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா வந்து அதை அப்படியே மெருகேத்துறாங்க பாத்தீங்களா, ஒரு போட்டி மனப்பான்மை இல்ல ஒரு பொறாமை இல்லாம. அவங்க நம்மள கழுவி ஊத்துறதுக்குன்னா சீக்கிரம் வருவாங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் சபரி தான் போனாப்ல, போய் என்னைய பத்தி இந்த மாதிரி இதெல்லாம் டாஸ்க் இதை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இங்க வைய சாப்பாடு எடுத்துட்டு போய் கெமிக்கு கொடுத்துட்டு திவ்யா வினோத் அரோரா இவங்க 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியில சபரி ஒரு கிளவரான ஒரு ஐடியா பண்ணிருக்காப்ல. இவனுக்கு கிட்ட பொதுவா சொன்னோம்னா இந்த டெய்லர் அங்கிள் வந்து நம்மளை கழுவி ஊத்தி விட்டுருவா, அதனால நீங்க இங்க இருக்கும் போது என்னை எப்படி பாத்தீங்களோ அதை வச்சு பிளஸ் மைனஸ் சொல்லுங்க அப்படின்ட்டாப்ல. வெளியே போய் என்ன பார்த்தது எல்லாத்தையுமே விட்டுருங்க. அவரோட தலைமை கேப்டன்சி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அங்க பிக் பாஸ் வேற வந்து ஹஸ்கி வயசுல பேசிக்கிட்டு இருக்காப்ல, என்ன கெமி பிரியாணி நல்லா இருக்கா அப்படின்னு. அடுத்ததா உங்க 3 பேருக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்ன அப்பத்தா அப்படின்னு கேட்டா திவ்யா எப்பயும் போல ஆணு கத்திட்டாங்களா, ஐயோ கத்தாத அப்பத்தா, சும்மா இருங்க கத்தாதீங்க, உங்க 3 பேருக்கும் அப்பதா சும்மா இருங்க கத்தாதீங்க. இந்த சீசன்லயே கெமி ஒளிஞ்சிருக்கிற இடம் தான் ஒரு புது சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறாரு. அது என்னமோ உண்மைதான், இந்த சீசன்ல எல்லா பேரும் எல்லா டாஸ்க்லயும் ஓடி வந்து ஒளிகிற இடம் அதுதான். ஆனா எனக்கு இதுல பிக் பாஸ் வந்து அப்படி ஹஸ்கி வயசுல பேசுனதா அது செம்மையா இருந்தது, புதுசாவும் இருந்தது. இந்த சீசன்ல கெமி இருக்கிறதா புது சீக்ரெட் ரூம். அங்க வெளியில டெய்லர் அங்கிள் பேசிக்கிட்டு இருக்குது, நீ என்னதான் உள்ள இருக்கிறத வச்சு கேட்டாலும் நான் இப்படித்தான்டா பேசுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தது. இங்க உள்ள இவங்க எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால மொத்தமா இவங்க 8,18,500 ரூபாய் சம்பாரிச்சாங்க. லெவல் 2 வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டீங்க. அப்புறமா தான் எல்லாருக்குமே இந்த சீக்ரெட் டாஸ்க் பத்தியா பிக் பாஸ் சொல்றாப்ல. லெவல் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க வந்துட்டாங்க. லெவல் 2 என்னடான்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அதுவும் பிரியாணி. இது எல்லாமே உங்க யாருக்குமே தெரியாம தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கெமியை கூப்பிட்டாப்ல. அதுவும் மொத்தமா 4 மணி நேரம் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியாம தான் நடந்தது. ஆக்சுவலா இதுல பார்த்தா 4 மணி நேரமா இவங்க மறைச்சு வைக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்ல, 4 மணி நேரமா ஒருத்தர் ஒரே இடத்துல ஒளிஞ்சிருக்கிறது தான் பெரிய விஷயம். அது திரும்ப உள்ள வரும்போது அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கும்போது கெமி ஒருத்தங்க தான் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அதை பண்றது. நீங்க மறைச்சு வச்சிருந்த நேரம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம். நெக்ஸ்ட் நம்ம தர்பூசணி போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு பார்வதி அன்னைக்கு தண்ணியில மிதந்த மாதிரி மிதந்துகிட்டு இருந்தாப்லையா, அதை பார்த்துட்டு வினோத் கலாய்க்கிறாப்ல, எது ஃபயர் சர்வீஸா சார், இங்க ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு சார், காப்பாந்த சார், வரும்போது அந்த கட்டில ஒண்ணு எடுத்துட்டு வாங்க, அது மேல அழகா உட்கார வச்சு அது அப்படியே மேல வந்துரும் சார்ன்றாரு. சார் ஒரு கண்ணுக்குட்டி உள்ள வந்துருச்சு சார் ஸ்விம்மிங் பூல்ல. நல்ல நகைச்சுவை தான், ஆனா அவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி ஒரு பரம்பரை பகை ஒண்ணு இருக்கு. தேவையில்லாம இதை பண்ணி அந்த ஆள் அதுக்கப்புறம் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாப்ல. இதெல்லாம் எதுக்கு? இந்த கட்டில எத்துவாங்க சார், கட்டில போட்டா அதுல அழகா உட்கார்ந்து வந்துரும் சார். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இந்த தர்பூசணி குளிச்சதோட வெளியில வந்து தலையில உடம்புலையும் சோப்பு நிறைய போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இது என்ன அவன் சொந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. கேமரா இருக்கு, கோடிக்கணக்கான மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அந்த ஆளுக்கு, அவ்வளவு கேவலமா இருக்குது அதை பாக்குறதுக்கு. அங்க ரம்யா கெமி எல்லாம் பார்த்துட்டு ஐயோயோன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இங்க வினோத் மறுபடியும் வந்து சார் வண்டி வந்துருச்சா இல்லையா சார், லேடிஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு இருக்காரு. அதுல வேற இந்த சபரி வேற போய் அந்த ஆளுக்கு மைக் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்ல ரீல்ஸ் பண்றதுக்கு, இந்த ஆளு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் அந்த ஆளு தான் பண்றான்னா பிக் பாஸ் ஆது சொல்ல வேணாமா, யோ முதல்ல போய் குளியல்னா வீட்டுக்குள்ள போயா, இதெல்லாம் என்ன கருமம்னு சொல்ல வேணாமா. சார் வண்டி வந்துச்சுங்களா, வண்டி அனுப்புங்க சார், லேடிஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு வெப் சீரியோட ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்க போகும்போது விக்ராந்த் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் பணப்பெட்டியில போறதுக்காக கொடுத்துட்டு போனாப்ல. அதோட நம்ம ரம்யா வினோத் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க,
நான் இங்க வச்சு அழுகும் போதெல்லாம் விக்ரம் வந்து நான் ஒரு கோலை, என்னை ஒரு கோலைன்னு சொன்னாருல்ல. சாண்ட்ரா அழுகும் போது மட்டும் ஏன் அந்த வார்த்தை வரல? அவங்க பாவம்னு எல்லாருமே சொல்றீங்க, அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வியானா வந்து ஏன்னா அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. அழுகும்போது மட்டும் ஏன் அந்த வார்த்தை வர மாட்டேங்குது? பாவம் அவங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. அது என்ன சாண்ட்ரா அழுதா மட்டும் அது மென்டலி அஃபெக்டடு, அதுவே மத்தவங்க அழுதா மட்டும் கோலையா என்ன? அப்படி அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தரை பிக் பாஸ்லயே வச்சுக்க கூடாது. அதுவே முதல்ல தப்பாச்சே. அவங்க என்ன மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா அதையுமே அவங்க அண்ணன் வந்து அவங்க கிட்டே தான் கேட்பாரு, என்னம்மா ஹரி ஓகேவா சாண்ட்ரா? ஓ ஓகே சார்னா அவ்வளவுதான். சோசியல் மீடியால டாக்டர்ஸே வந்து கழுவி ஊத்துறாங்க. ஏயா பிக்ஸோ இல்ல பேனிக் அட்டாக்கோ, ரெண்டுல எது வந்தாலும் 4 மணி நேரமாச்சு அப்சர்வேஷன்ல வைக்கணும்யா. அவங்களுக்கு எல்லாம் கரெக்ட் ஆயிருச்சா, எல்லாம் ஓகேவான்னு. இவனுக்கு என்ன 3/4 மணி நேரத்துல திருப்பி வந்துட்டாங்கன்றானுங்க. ஆனா இவங்க அண்ணன் வந்து அது வந்து ஃபிக்ஸ் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் பேனிக் அட்டாக்னு இவர் விளக்க வேற கொடுக்குறாராம். சாண்டோட நல்லா இருக்கும்போது என்னை பத்தி பேசும்போது எனக்கு அது ஹர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ரம்யா சொல்றாங்க, நம்ம வேற ஒரு ஆளு கூட பழகிட்டு இருக்கும்போது நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்கன்னா அது வேற. ஆனா நம்ம கூட பழகிட்டு இருக்கும் போதே பின்னாடி அப்படி பேசினா அது எப்படி இருக்கும்? அதை தான் நான் சாண்ட்ராட்ட போய் கேட்டேன். நான் உன் கூட தானே இருந்தேன் சாண்ட்ரா, அப்ப ஏன் நீ அப்படி பேசுன அப்படின்னு கேட்டா, ஏன் நீ கூட இருந்தா நான் உன்னை பத்தி பின்னாடி பேசக்கூடாதான்னு கேட்கிறா. நான் அப்படியே எந்திரிச்சு நான் சத்தியமா நீ நடிக்கிற சாண்ட்ரான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே திவ்யா வந்து சொல்றாங்க, அப்படியா சொன்னா? அப்படின்னா நீ எந்திரிச்சு வந்திருக்க கூடாது, நல்லா கிழிச்சு எரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. உன்னை பத்தி பின்னாடி நான் பேசுறேன். எந்திரிச்சு போய் கூடாது. நெக்ஸ்ட் வியானா வந்து வேற சொல்றாங்க, நம்ம அவங்க கிட்ட புலம்பணுமா? அவங்களும் புலம்ப தானே செஞ்சாங்க. அப்படி அன்னைக்கு பாத்ரூம்குள்ள வச்சு அவங்க என்கிட்ட புலம்பி தானே பிக் பாஸ் கிட்டே திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்ல ரம்யா வந்து சொல்றாங்க, ஆமா அன்னைக்கு நான் அதை போய் கேட்டல, நான் தானே தலை. அம்மா சத்தியமா நான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டா தெரியுமா அப்படின்றாங்க. அப்புறமா வியானா சொல்றாங்க, அவங்க ரொம்ப பொசசிவா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு திவ்யா கேட்டா, ஆமா அவங்க ஹஸ்பண்ட் கூட அதை வெளியில வச்சு அதை அட்ரஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா திவ்யா கேட்கறாங்க புரியாம, அவங்க ஹஸ்பண்ட் தானமா அவரு, அதுல என்ன பொசசிவ் ஆக அப்படின்னு கேட்டா இவங்க சொல்றாங்க, இல்ல இது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதனால இதை விட்டு இங்க வச்சு எது பேச வேணாம், இதை நீ வெளியே போய் பாத்துக்க, இங்க வச்சு ஏதாவது பேசினா அது தப்பாயிடும் அப்படின்றாங்க. ஹஸ்பண்ட் தானே அவங்க. உனக்கு புரியல. ஆக்சுவலா முதல்ல இதுங்க ரெண்டு இதை ஸ்டார்ட் பண்ணதே தப்பு. இந்த பொசசிவ் ஆனது, தப்பா பேசுனதை ஆரம்பிச்சுட்டு அதை முழுசாவும் சொல்லாம நீ வெளியே போய் பாத்துக்க, இங்க வச்சு பேசுனா தப்பாயிடும் சொன்னா அவங்களுக்கு எப்படி மண்டையை பிச்சுக்கிட்டு வரும்? அப்படியே இது விட்டுரு, இது இங்க ப்ரொலாங் பண்ணாதது. இதுல வேற அடுத்தும் சும்மா இருக்க மாட்டேன்னு நீ வெளியே போய் பாரு, அப்ப வந்து என்னைய பத்தி இப்படியா அவன் நினைச்சிட்டு இருந்தான்னு நீ ரொம்ப ஹர்ட் ஆவ, அதுலயும் ஒரு விஷயத்துக்காக நீ அழுவ அப்படின்றாங்க. ஆனா திவ்யா ரொம்ப கான்பிடண்டா சொல்றாங்க, அவ ஏதோ ஸ்டூபிடா நினைச்சிட்டு இருக்கான்றதுக்காக அவ என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்துக்காக மட்டும் நீ அழுகுவ. இவ ஸ்டூபிடா ஏதாவது நினைச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுங்க ரெண்டு சும்மா இருக்க மாட்டேன்னு இல்ல நீ ஹர்ட் ஆவ, நீ அழுவன்னு திரும்ப திரும்ப சொல்ல திவ்யாவுக்கு அது புரிஞ்சிருச்சு போல் இருக்கு, இது ஏதோ கனெக்ட் பண்ணி பேசியிருக்காருன்னு. உடனே சொல்றாங்க, இல்ல ரம்யா அவ்வளவுதான் உன் புத்தி இவ்வளவுதான் இருக்குது அப்படின்னா இங்க இவ்வளவு கேமரா இருக்கு, மைக்க மறைச்சிட்டும் பேசல, நான் மைக்க கலட்டிட்டும் பேசல, யார்கிட்டயும் குசு குசுன்னு பேசல அப்படின்ட்டாங்க. உனக்கு அவ்வளவுதான் உன் புத்தினா இவ்வளவு கேமரா இருக்கு. நெக்ஸ்ட் ரம்யா சும்மா இருக்க மாட்டேன்னு அவங்க நான் இங்க யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல திவ்யா வந்துட்டு, எம்மா நீ உன் புருஷன் உன் புள்ளைய வச்சு விளையாடுமா, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்ல வியானா வந்துகிட்டு, ஆமா அதை வச்சுதானே விளையாண்டுகிட்டு இருக்காங்க, மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றாங்களே, நமக்கெல்லாம் வீட்டுல யாருமே இல்ல, நாமெல்லாம் அனாதை பிள்ளைங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் தான் புருஷன் புள்ள குடும்பம் எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. உன் புருஷன் புள்ளைய வச்சு விளையாடுமா, அதையும் தான் வச்சு விளையாடுறாங்க, அனாதை பிள்ளைங்க நம்மலாம். நெக்ஸ்ட் 2 பேரும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு திவ்யா நீ இதை அப்படியே ஃப்ரீயா விட்டுரு அப்படின்றாங்க. எது ஃப்ரீயா விடுனா எனக்கு இப்ப அப்படியே கிழிச்சு தொங்க விடணும் போல இருக்கு அப்படின்றாங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனா லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இவங்க 2 பேரும் இப்படி சொன்னது ரொம்ப தப்பு. அது மென்டலி அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். 2 பேரும் ஆர்வ கோளாறா இருக்குதுங்க. நான் ஃப்ரீயா விடுனா எனக்கு அப்படியே வந்து தொங்க விடணும் போல இருக்கு. நெக்ஸ்ட் இதோட எபிசோடு முடிச்சிட்டாங்க. முடிக்கும் போது கடைசியா விக்ரமும் அரோராவும் பேசுறதா அந்த வாய்ஸ் ஓவரை மட்டும் போடுறாங்க. நீ நான் சபரி கானாவனத்து மட்டும் பெட்டி எடுக்க போறது இல்ல அப்படின்னு விக்ரம் சொல்றாரு. உடனே அதுக்கு அரோரா வந்து கானாவனத்து இல்லன்னு நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதோட எபிசோட முடிச்சிட்டாங்க. நீ நான் சபரி கானா கிடையாது. ஆல்ரெடி வினோத் 18 லட்சத்தை எடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்னு அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். அப்ப கூட நான் நம்பாம தான் இருந்தேன். ஆனா சம்பந்தமே இல்லாம எண்ட்ல இப்படி ஒரு டயலாக் வச்சாங்க பாத்தீங்களா, அப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு, இல்லையே இது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு. அதோட போய் ட்விட்டர்ல எல்லாம் போய் பார்த்தா நம்மளோட ரிலையபிள் சோர்ஸ், ஒரு நம்பிக்கை தகுந்த வட்டாரத்துல இருந்த இந்த மாதிரி செய்தி வந்துருச்சு, ஆமா அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு. ஆனா எனக்கு என்னன்னா என்னால அதை நம்பவே முடியல, அவ்வளவு கான்பிடென்டா இருந்தாப்ல. அப்படி ஒரு மனுஷன் இது எப்படி எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு புரியல. ஒரு 18 லட்சத்துக்காக இப்படி எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா இது ரொம்பவே ஒஸ்டான இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருக்காக சப்போர்ட் பண்ணவங்களால அவர் அப்படின்னா சுத்தமா மதிக்கவே இல்லையில. அவ்வளவு தூரம் கீழே இருக்கிற விக்ரமே வந்து அதை சொல்றாப்ல, எனக்கு இதை பத்தி கவலை இல்லைங்க, எனக்காக ஓட்டு போட்டவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் இருக்கேன், அதுக்காகத்தானே நீங்க ஓட்டு போட்டீங்கன்றாரு. ஆனா இவர் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. கடைசியில அடுத்த வாரம் வின் பண்ண போறாரு. 50 லட்சத்தை எடுத்துட்டு போக வேண்டிய மனுஷன் இப்ப வெறும் 18 லட்சத்தோட எடுத்துட்டு போறாப்ல. எனக்கு உண்மையிலேயே அது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. இந்த ஆளுக்காக அவ்வளவு தூரம் பேசி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து
கண்ணு கட்டின தூரத்துல வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு. எனக்கு அது ஒரு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் இப்பதான் வரேன். எந்த இடத்துல அரோரா நம்ம வினோத்தை வந்து பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி இந்த பெட்டி எடுக்க வச்சாங்க அப்படிங்கறது. எப்படி எல்லாம் அவரை பிரெயின் வாஷ் பண்ணாங்க தெரியுமா? தனியா உட்கார வச்சு யாரு பெட்டி எடுத்துட்டு போறாங்களோ அவங்களுக்கு சம வாய்ப்பு தான். ஏன்னா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா 5 பேர் தான் நாமினேஷன்ல இருக்காங்க, நான் இல்ல. இப்ப 5 பேர் இருக்காங்களா, ஒருத்தர் பெட்டி எடுத்துட்டு போயிருவாங்க, இன்னொருத்தர் எவிக்ட் ஆகணும்ல. ஒருவேளை இந்த பெட்டி எடுத்துட்டு போனவர் தான் கம்மி ஓட்டுல இருந்தாரு அப்படின்னா அவர் பெட்டி எடுத்துட்டு போனதுனால அதுக்கு அடுத்த ஓட்டுல இருந்தவர் தானே எவிக்ட் ஆவாரு. அப்ப சான்சஸ் அதிகம் இல்ல. இந்த தடவை எவிக்ட் ஆகிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்குது. புரியுதா? 5 பேர்ல ஒருத்தவங்க போறது ரிஸ்க் கம்மினே வச்சுக்கோ. அப்ப கூட வினோத் கேக்குறாப்ல, அப்படின்னா நீ பெட்டி எடுத்துட்டு போலாம்ல, உனக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டா, ஆமா நான் எடுத்துட்டு போலாம், ஆனா நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்குது. சொல்லிட்டு ஆனா பெட்டி எடுக்கிறவங்களுக்கு சம வாய்ப்பு. ஏன்னா அடுத்த வாரம் கனி, துஷார் இவங்க எல்லாம் வருவாங்க இல்லையா செலிப்ரேஷனுக்கு, அவங்க கூட திரும்பவும் வரலாம். அவங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துரும், இந்த காசும் கிடைச்சிரும் அப்படிங்குது. நான் நினைச்சா எடுத்துட்டு போலாம், நான் எடுத்துட்டு போக மாட்டேன். அப்படி இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. காசையும் எடுத்துக்கலாம், பேமெண்ட்டும் வந்துரும் அப்படின்னா பேமெண்ட்டுக்காகத்தானே மேடம் வந்தாங்க, டெய்லி பேமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதானே. ஆனா அவங்க தான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவரை பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுது. பணம் எடுத்துட்டு போயிட்டா கனி, ஆதிரி, எஃப்ஜே வருவாங்க, அவங்க கூட வந்துடலாம். அடுத்தும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்குது, இப்ப மட்டும் எடுத்துட்டு போனாங்கன்னு ஏன் அவங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துடும், இத்தனை நாளைக்கு இந்த கேஷும் கிடைச்சிரும், அடுத்த வாரம் செலிப்ரேஷனுக்கு வந்துருவாங்க. லாஸ்ட் ஒரு சீசன்ல பாத்தியா இப்படித்தான் பூர்ணிமா வந்து பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அந்த 16 லட்சமும் கிடைச்சது, அடுத்த வாரமே செலிப்ரேஷனுக்காகவும் வந்தாங்க. அது செம இது தெரியுமா அப்படிங்குது. அப்ப அவங்களுக்கு அந்த வாரம் பேமெண்ட்டும் இருக்கும், பணம் காசும் இருக்கும். இதுல வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு யார் எடுக்க போறாங்களோ தெரியல அப்படிங்குது. அப்புறம் அவங்களே சொல்லிக்கிறாங்க, டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கலன்னா நான் எடுத்திருப்பேன் அப்படின்றாங்க. ஏன் டிக்கெட்டு ஃபினாலே இருந்தா என்ன, எடுக்க கூடாதுன்னு ஒன்னும் ரூல்ஸ் எல்லாம் கிடையாதே. நீ வின் பண்ண மாட்டேன், உனக்கு காசு வேணும்னு நினைச்சா நீ எடுக்க வேண்டியதானே. நீ 16 லட்சம் எடுத்துட்டு போன 4 நாள்ல திருப்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு பேமெண்ட்டும் கிடைச்சு, அந்த காசு கிடைச்சு. ஆனா இதுல நான் அரோரா மேல மட்டும் தப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கமருதீன் ரெட் கார்டு வாங்கினப்போ அப்படிதான், பார்வதினாலதான் அவர் ரெட் கார்டு வாங்கிட்டாரு, பார்வதினாலதான் அவர் சீரழிஞ்சிட்டாருன்னு. ஆனா அப்படி கிடையாது. அரோரா ஏற்கனவே சொன்ன மாதிரி கமருதீன் ஒன்னும் குழந்தை பிள்ளைலாம் கிடையாது அவரை இது பண்றதுக்கு. அவருக்கும் வயசாயிருக்கு, மெச்சூரிட்டின்னு ஒண்ணு இருக்கணும்ல. கானா வினோத்துக்கு இத்தனை வயசாயிருக்குல்ல, மெச்சூரிட்டி வேணா. அவங்க தான் மேனிபுலேட் பண்றாங்க, இது பண்றாங்கன்னா இவருக்கு அறிவு வேணும் எடுக்க கூடாதுன்னு. அது எவ்வளவு தெளிவா அம்பிட்டுக்கானுக்குள்ள இதை மேனிபுலேட் பண்ணி இவரை பிரெயின் வாஷ் பண்ணி எடுக்க வைக்குது. நான் எடுத்திருந்திருப்பேன், டிக்கெட் ஃபினாலே வந்துருச்சு, யார் எடுக்க போறாங்களோ, காசுக்கும் ஆசும் ஆச்சு, அடுத்த வாரமே செலிப்ரேஷனுக்கு வந்து பேமெண்ட்டும் வந்துடும். இப்படி எல்லாம் பண்ணுது. கொஞ்சம் கூட யோசிக்காம மனுஷன் தூக்கிட்டு போயிருக்காப்ல. நான் டிக்கெட் ஃபினாலே இல்லைன்னு எடுத்திருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உண்மையா திருப்பல இது தெரிஞ்சதும் வியானாவும் அவர் ரம்யா வேற பேசுறாங்க. ரம்யா சொல்றாங்க, கானா வினோத்தை எடுத்துட்டு போயிருவாரோ எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா அரோரா அவர்கிட்ட பேசிட்டாலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களே யோசிச்சு பயந்துட்டு இருக்காங்க. எனக்கு அது ஒரு பயமா இருக்கு. இதை தாண்டா நான் அப்பையில இருந்தே சொன்னேன், வினோத்துக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்டே கிடையாது அப்படின்னு. அப்பெல்லாம் என்கிட்ட வந்து கதறிட்டு இருந்தீங்க. இன்னும் உங்களுக்கு எல்லாம் புத்தி வராது. வினோத் ஒரு ஸ்டேபிள் மைண்டட் பர்சனே கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு அவசர புத்திக்காரர் தான் வினோத். அன்னைக்கு விக்ரம் சொன்னாரு தெரியுமா, இவர் வந்து மத்தவங்க வந்து அவர் அசிங்கப்படுத்த முடியும்னு நம்புறாரு அப்படின்னு. கிடையாது, கானா வினோத் மட்டும்தான் அசிங்கப்படுத்திக்க முடியும்னு. அது உண்மை. அவரால் மட்டும்தான் பண்ணிக்க முடியும். ஆனா அவர் நம்புறாரு, நம்மள வேற யாராவது அசிங்கப்படுத்திடுவாங்களோ, நம்மள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பதறாரு. இன்னொன்னு பதட்டம், எதுனாலுமே பதட்டம். அந்த ஒரு பதட்டத்துலதான் இந்த வாரம் முழுக்க அப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில எங்க நம்ம வின் பண்ண மாட்டோமோ, இந்த காசும் கிடைக்காம போயிருமோ, பேசாம இவர் சொல்ற மாதிரி இந்த காசை எடுத்துக்கிட்டு பேமெண்ட்டையும் வாங்கிட்டு போயிருவோம்னு போயிருக்காரு. அப்ப இவருக்காக இவ்வளவு நாள் ஓட்டு போட்டு அவ்வளவு சப்போர்ட் பண்ண அந்த ஆடியன்ஸோட நிலைமை உங்களை தான்டா கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க, அவரோட ஓட்டிங் வந்து 50% ஓட்ட அன்அபிஷியல் அவர் வச்சிருக்காப்ல. மிச்சம் இருக்கிற 4 பேரோட ஓட்டை சேர்த்தா கூட அவரோட ஓட்டுக்கு ஈக்குவல் இல்ல. அப்படி ஒரு மனுஷன் இப்படி பெட்டி தூக்கிட்டு போயிட்டாருன்னா அது எப்படி இருக்கும் பாருங்களேன். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இப்ப யோசிச்சு பாருங்கடா, மிச்சம் இருக்கிற ஃபைனலிஸ்ட யாரெல்லாம் இங்க ஃபைனலிஸ்ட்ல வந்து நிக்கிறாங்கன்னு. அரோரா, சபரி, திவ்யா, சாண்ட்ரா, இவங்க தான் அடுத்து ஃபைனலுக்கு போறாங்க. இதுல சாண்ட்ரா வந்து எவிக்ட் ஆயிருவாங்க இந்த வாரம். விக்ரம், அரோரா, திவ்யா, சபரி இவங்க 4 பேர் தான் ஃபைனலிஸ்ட். இதுல யாரை நீங்க வந்து ஓட்டு போட்டு டைட்டில் வின்னர் ஆக்குவீங்க? ஆனா ஒன்னு சொல்றேன், இப்பயாவது தயவு செஞ்சு முழிச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்ல ஆளுக்காவது யாருக்காவது ஓட்ட போடுங்க. திவ்யா பிஆர்டியுமே இதாண்டா சாக்குன்னு நல்லா இது பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க யாரோ சொல்லி அனுப்புன மாதிரியே 50 பேரும் டார்கெட் பண்ணி பெட்டி எடுக்க வச்சு ஏதோ பண்ணிட்டானுங்க. நல்ல ஆளுக்காவது ஓட்ட போட்டு தொலைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மிச்ச விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு எபிசோட்ல வந்ததுக்கு அப்புறமா நான் பேசுறேன். அடுத்த வாரம் அவங்க கூட வந்துடலாம். அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வினோத் பெட்டி எடுத்துட்டு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது சரி நினைக்கிறீங்களா, தப்பு நினைக்கிறீங்களான்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும்